அனைவருக்கும் வணக்கம். அதிமுக கட்சியில் பன்னீர்செல்வத்தை மட்டும் சேர்த்துடவே கூடாதுங்க. யாரை சேர்த்தாலும் சேர்க்கலாம், பன்னீர்செல்வத்தை மட்டும் கிட்டேயே சேர்க்கக்கூடாதுங்க. அவர் நம்ம கட்சியில் சேர்த்தாக்கா எனக்கு தாங்க தலைவலி, அதனால் அவர் வேணவே வேணாங்க அப்படின்னு திட்டவட்டமாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ சசிகலாவை சேர்த்துக்குவாரா அப்படின்னு பார்த்தா, தேர்தல் முடிட்டுங்க பார்க்கலாம். அவங்க கட்சிக்கு வந்தால் பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்பாங்க, இல்லைனா முதலமைச்சராக பொறுப்பு கேட்பாங்க. இதை நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? அவங்க வந்தாலும் சாதாரணமாக இருக்க முடியாது, ஏதாவது ஒரு தலைமை பண்பை கேட்பாங்க. இதையெல்லாம் நான் விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லைங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க. ஒருவேளை சசிகலா அவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராகவோ, இல்லை எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தல் வந்தாலும் முதலமைச்சராக வருவதற்குண்டான அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்துட்டா பொதுச் செயலாளர் பதவி சசிகலா கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா, அதற்கும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக யோசிப்பார். ஒருவேளை கட்சியில் ஒரு பொறுப்பில் இல்லாமல் கட்சியில் இருக்கட்டுங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கட்சியை மீட்டெடுக்கணும், பொதுச் செயலாளராக வரணும், ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சசிகலா நினைக்கிறாங்க. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வழி விடுவாரானா விடமாட்டார். இதே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை போய் சந்திக்கிறதும் பேசுகிறதும்லாம் இருக்கிறாங்க. எதற்காக அவங்கள போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை சசிகலாவை அதிமுகவில் கொண்டு வருவதற்குண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணமும் இருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி பெறலைனா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 40க்கு 40 நாங்கள் ஜெயிக்க போகிறோங்க, எங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் தற்போது நிலவரப்படி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 2-3 சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் தான் தற்போது ஊடகங்களில் பேசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி பெறாமல் போனால் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைந்த ஒரு தலைமையை கொண்டு வரணும், ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும். அப்போ தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து நம்ம கடுமையான போட்டி அந்த நேரத்தில் இருக்கும். அவர்களாம் எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினா மட்டும்தான் 2026 மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படி ஆட்சி பிடித்தா யார் முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், வேற யார் முதலமைச்சர் கிடையாதுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி திட்டவட்டமாக சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு லடாய் போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கு? அதிமுக மூத்த தலைவர்கள்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுக இப்படி இருந்தது, தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே வந்த அதிமுக இன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவிலேயே போய்கிட்டு இருக்கு, பல தேர்தல்கள் நம்ம தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கிறோமே, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு மூத்த தலைவர்கள் எஸ்பி வேலுமணியிலிருந்து செங்கோட்டையிலிருந்து இதை சிந்திக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு சமரசமாக போறாரா இல்லை அவர்கள் ஒத்து போறாரா அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. மூத்த தலைவரோட எடப்பாடி பழனிசாமி முரண்படுறாரு, யார் பேச்சையும் கேட்கறது இல்லை, தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஆனால் எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அவர் எடுக்கிற முடிவு அவர் தன்னிச்சை எடுக்கல, எங்களை எல்லாரையும் கலந்து பேசி எங்ககிட்ட கருத்து கேட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறாரு, நாங்கள் இல்லாமல் எந்த முடிவும் அவர் எடுக்கிறது இல்லை அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன்னா உட்கட்சி பூசலுங்கிறது உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மூத்த தலைவர்கள்கிட்ட ஒரு கருத்து கசப்பு இருக்குது. இதையெல்லாம் பார்க்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட், அதாவது வருகிற ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வர இருக்கிறது. அந்த தேர்தலில் அந்த முடிவில் அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. 2-3 இடங்கள் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயங்கிற ஒரு நிலைப்பாடு போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சலசலப்பு இருக்கு. ஒருவேளை பின்னடைவு ஏற்பட்டு ஓட்டு சதவீதமும் குறைந்து போய் 2-3 இடங்களில் ஜெயிக்கிற மாதிரி இருந்து பெருவாரியான இடங்களில் தோல்வியை தழுவினாங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு இடியை காத்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாருங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்போ ஒருங்கிணைந்த தலைமை கொண்டு வர முடியும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, ஒரு பிரச்சனையா இருக்கிறது பன்னீர்செல்வம் தான். எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி பன்னீர்செல்வம் உள்ள வரக்கூடாது. பன்னீர்செல்வம் வந்தால்
யார் முதலமைச்சர், கட்சிக்கு யார் பொதுச் செயலாளருங்கிற பெரிய பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும். நான் மட்டும் தான் பொதுச் செயலாளர், நான் மட்டும் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா அவர் பொறுப்பை கேட்பார், முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுவார், போட்டி இருக்கும், பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வேணாங்க. அவர் வெளியே அனுப்புந்தாவே இருக்கட்டுங்க, வெளியே இருக்கட்டுங்க, பாஜக கூட்டணியிலும் இருக்கட்டுங்க, இல்லை வேற டிடிவி தினகரன் கட்சியிலையாவது தொடர்ந்து பயணிக்கிட்டுங்க, இதெல்லாம் நமக்கு வேலை ஆகுதுங்க அப்படின்னு எதிர்வினையோட தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுக மீட்டெடுத்து மீண்டும் என்னுடைய தலைமையின் கீழ் வந்து அதிமுக செயல்பட போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாருங்க அதிமுகவை நாங்கள் மீட்டெடுக்குவோம், அது எங்கள் கையில் தான் வரப்போகுது, கட்சி சின்னம் கூடியெல்லாம் என்னை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதே போல் அத்தனை விஷயமும் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஓபிஎஸ் வந்து இருக்கிறாரு. எந்த தைரியத்தில் இந்த விவரங்கள் எல்லாம் ஓபிஎஸ் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாக்கா அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமா? ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி தொகுதி. அப்போ 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவருக்கு பெருவாரியான ஒரு வாக்கு சதவீதம் கூடுது, மக்கள் ஆதரவு இருக்குது, அவருக்கு சப்போர்ட்டாக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஓரளவுக்கு உண்மையான நிலைப்பாடாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே நேரத்தில் ஓபிஎஸ்க்கு வந்து மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய கமெண்ட்டுகளும் சரி, அவருக்கு கொடுக்குற ஆதரவுகளும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கணும், அவர் நல்லவருங்க, வல்லவருங்க அப்படின்னு கமெண்ட்டுகளில் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சரி, மற்ற யூடியூப் சேனல்களில் வீடியோ பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவான கருத்தை போடுறதை நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒருவேளை மக்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு, அதிமுகனுடைய உண்மை விசுவாசிகள் ஆதரவெல்லாம் தொடர்ந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு இது ஒரு மனக்கசப்பாக தான் இருக்கும். இவங்க 2 பேரும் தோக்கணும்னு நினச்சினா எப்படி இருப்பா இவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு இருக்கும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர் நினைத்த மாதிரி 40க்கு 40 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது பலம் வாய்ந்த ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. அவங்க வந்து ஒரு பெரிய இடங்களில் பெரிய அதிகமான தொகுதிகளில் வெல்வதற்கு அவர்கள் வாய்ப்பு இருக்கிற போது இவங்க வந்து 40 ஜெயிக்குதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை. குறைஞ்சது ஒரு 15 இடங்களையாவது ஜெயிச்சாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பித்து விடுவார். அவருக்கு ஒரு பெரிய பெருமூச்சு விடுவார், பெரிய நிம்மதி கிடைக்கும். அதை விட்டுட்டு 2-3 இடங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கட்சியான அதிமுக குறைந்த தொகுதியை வென்றார்கள்னா மிகப்பெரிய சரிவை கொடுக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி அன்று இந்த கசப்பு தன்மைகள் அதிமுகவில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, சலசலப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்வார்கள்? ஏன்னா இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பரிசோதனை கட்டத்தில் இருந்த இந்த தேர்தல் பின்னடைவு கொடுத்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய ஆதரவை வந்து அங்கே போய் பல்ஸை டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த தேர்தல் நேரத்தில் பல முனை போட்டி இருக்கும், புதிய கட்சிகள் உள்ளே வராங்க, பல கூட்டணிகள் பலம் வாய்ந்த கூட்டணிகள் அமைக்குவாங்க. அந்த நேரத்தில் அதிமுக வந்து மீண்டும் பிளவுபட்டு அவங்கவுங்க வேறு துருவத்தில் பிரிந்து இருந்தார்கள்னா நிச்சயமாக அதிமுக வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கிறது? இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே கணிசமான இடங்களில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் 2026 மக்கள் எப்படி அந்த நேரத்தில் மட்டும் வாக்களித்து விடுவார்கள், அந்த நேரத்தில் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாத்தியக்கூறுகளா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய மன ஓட்டம், அதிமுகவின் நிலைப்பாடு, அதிமுகவில் மூத்த தலைவர்களிடம் மாற்றங்கள், யார் எங்கே இருப்பாங்க, யார் இணைவார்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பல மாற்றங்கள் வந்து அதிமுகவில் நடக்க இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.